This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvedi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see articles part 4. You just write heading articles part 4. Articles part 4. You just refer to articles part 1, 2, and 3 for all the explanations about the articles. I have explained very clearly. Today, we are going to see sentences. You see here, hundreds of sentences. Listen panna. What will happen? Your communication English will get improved. Understand? So, எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு லிசன் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு பேச ட்ரை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் will get improved. Understand? ஸோ அந்த 3 பார்ட்லையும் கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஹியர் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு ஆர்டிகல்ஸை பற்றி தரோவாயிரும். அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எ கான்சனன்ட் அண்ட் எ வாவல். எ கான்சனன்ட் இஸ் நத்திங் பட் காதால் கேட்கத்தக்க சவுண்டுடைய ரிசல்ட் தான் கான்சனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பி, டி, G, J, K, P, T, etc. இந்த மாதிரி காதால் கேட்கத்தக்க சவுண்ட் ஆடிபிள் ஃப்ரிக்ஷன் அதோட ரிசல்ட் தான் கான்சனன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? வாவல் எப்படி சார்? காதால் கேட்கத்தக்க சவுண்ட் இல்லாம மவுத்துல இருந்து வாய்ஸ்டு பிரீத் வரும். தட் இஸ் கால் எ வாவல். அண்டர்ஸ்டாண்ட்? காதால் கேட்கத்தக்க சவுண்ட் இல்லாம மவுத்துல இருந்து ஆர் த்ரோட்ல இருந்து வாய்ஸ்டு பிரீத் வரும். தட் இஸ் கால் எ வாவல். அண்டர்ஸ்டாண்ட்? இஸ் இட் கிளியர்? Shall we start? அந்தந்த சென்டென்ஸ்ல I will explain. Okay? I had a sandwich and an apple for lunch. I had a sandwich and an apple for lunch. லஞ்சுக்காக என்னிடம் ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஆப்பிளும் இருந்தது. I had a sandwich and an apple for lunch. அதே சென்டென்ஸை பற்றி இப்ப என்ன கொடுக்கணும் பாருங்க. The sandwich was not very good, but the apple was very nice. The apple was very nice. The sandwich was not very good, but the apple was very nice. See here, அதே சாண்ட்விச்சை பற்றி பேசுறேன். முதல்ல இன்டெஃபினிட் ஆர்டிகிள் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடி சாண்ட்விச் வரும்போது THE எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தன்னு உச்சரிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? த சாண்ட்விச் வாஸ் நாட் வெரி குட். அந்த சாண்ட்விச் ரொம்ப நல்லா இல்லை. பட் தி ஆப்பிள் வாஸ் வெரி நைஸ். இந்த கேஸ்ல THE தீன்னு உச்சரிச்சிருக்கேன். காரணம் என்ன? முன்னாடி பாருங்க ஆப்பிள்னு உச்சரிச்சிருக்கேன். இங்க வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகிள் ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்சிக்வெண்டா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இனிமே வர்ற கேஸ் நான் அப்படியே உச்சரிப்பேன். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? பட் தி ஆப்பிள் வாஸ் வெரி நைஸ். ஆப்பிள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நேர்த்தியா இருந்தது. த சாண்ட்விச் புரியுதா? த சாண்ட்விச் வாஸ் நாட் வெரி குட், பட் தி ஆப்பிள் வாஸ் வெரி நைஸ். அப்ப ஏக்கு த வரும், ஆனுக்கு தீன் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட். எ மேன் அண்ட் எ வுமன் were sitting opposite me. A man and a woman were sitting opposite me. ஒரு மேனும் ஒரு உமனும் எனக்கு ஆப்போசிட்டா உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். A man and a woman were sitting opposite me. அவங்கள பற்றி திரும்ப பேச போறேன். அப்ப இந்த கேஸ்ல என்ன வரும் உங்களுக்கே தெரியும். The man was North Indian, whereas the woman was West Indian. The man was North Indian, whereas the woman was West Indian. And the man North Indian, whereas and the woman West Indian. இந்த கேஸ்ல ஆன் வராதனால ரெண்டு கேஸ்ல இன்டர்பிரட் ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணிருக்கிறதுனால we have to pronounce THE the உச்சரிக்கணும். ஓகே? The man was North Indian, whereas the woman was West Indian. Next. When we were on holiday, we stayed at a hotel. When we were on holiday, we stayed at a hotel. நாங்க
ஹாலிடேல இருந்த பொழுது நாங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணினோம். அப்ப இந்த கேஸ்ல அப்பதான் பேசுறோம். அது வந்து ஏற்கனவே ரெஃபர்டு ஒண்ணு இல்ல. ஓகே, he won. அப்ப அந்த கேஸ்ல ஆர்டிகல் இன்டெஃபினிட் ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணி ஆகணும். when we were on holiday we stayed at a hotel. Next, sometimes we had our evening tiffin at the hotel and sometimes we went to a restaurant. Sometimes we had our evening tiffin at the hotel and sometimes we went to a restaurant. இந்த கேஸ்ல ரெஸ்டாரண்ட் நீ ஒன். அதே ஹோட்டல் ஈவினிங் டிஃபன் பண்ணும்போது அப்ப என்ன வந்துடும்? த வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏற்கனவே ரெஃபர்டு ஒன். சம்டைம்ஸ் ஈவினிங் டிஃபன் அந்த ஹோட்டல்ல நாங்க எடுத்துக்கிட்டோம். சம்டைம்ஸ் we went to a restaurant. சம்டைம்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அது நீ ஒன். ஓகே, நெக்ஸ்ட். மிஸ்டர் ரவி sat down on a chair. மிஸ்டர் ரவி sat down on a chair. அப்ப என்ன, அந்த ஹால்ல நிறைய சேர்ஸ் இருக்கு. அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்தார், அவ்வளவுதான். மிஸ்டர் ரவி sat down on a chair. Next, but Mr. Kannan sat down on the chair nearest to the door. Mr. Kannan sat down on the chair nearest to the door. இங்க பர்டிகுலர் சேர், அந்த டோருக்கு பக்கத்துல உள்ள அந்த சேர்ல மிஸ்டர் கண்ணன் உட்கார்ந்தாரு. அப்ப இந்த கேஸ்ல பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த கேஸ்ல ஆர்டிகிள் த யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, முதல்ல அப்படி இல்லை, நிறைய சேர்ஸ்ல ஒரு சேர்ல, அதனால ஆர்டிகிள் ஏ யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கேஸ்ல த. மிஸ்டர் கண்ணன் sat down on the chair nearest to the door. Next, Mr. Kumar is looking for a job. Mr. Kumar is looking for a job. Mr. Kumar ஒரு ஜாபை தேடிக்கிட்டு இருக்கான். Mr. Kumar is looking for a job. Mr. Prabhu got the job he applied for. You understand the difference between these two sentences you see here? Mr. Kumar is looking for a job. அந்த கேஸ்ல இன்டெஃபினிட் ஆர்டிகல் ஏ யூஸ் பண்றார். பிகாஸ் மிஸ்டர் குமார் வந்து ஒரு ஜாபை தேடிக்கிட்டு இருக்காரு. பட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மிஸ்டர் பிரபு got the job he applied for. மிஸ்டர் பிரபு அவர் அப்ளை பண்ண அந்த ஜாப் அவர் கிடைச்சது. அப்ப இந்த கேஸ்ல ஏற்கனவே ரெஃபர்டு ஒன். ஓகே, மிஸ்டர் பிரபு got the job he applied for. ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்காரு அந்த ஜாப் பற்றி பேசுறோம். புரியுதா? மிஸ்டர் பிரபு got the job he applied for. அப்ப எந்த இடத்துல ஏ யூஸ் பண்றோம், எந்த இடத்துல த யூஸ் பண்றோம், யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். have you got a car? உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கா? have you got a car? Here not a particular car. ஒரு கார் இருக்கா? below that. Next, he cleaned the car yesterday. He cleaned the car yesterday. அவர் நேத்து அந்த காரை கிளீன் பண்ணார். தட் மீன்ஸ் வாட்? என்னுடைய காரை கிளீன் பண்ணாரு. ஓகே, he cleaned the car yesterday. Cleaned the car yesterday. அப்ப the car சொல்லும் போது my car we have to understand. He cleaned the car yesterday. Okay, next. Can you turn off the light please? Can you turn off the light please? That means what? The light in this room. The light in this room அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கேஸ்ல ஆர்டிகிள் the யூஸ் பண்ணணும். Can you turn off the light please? Then he took a taxi to the railway station. He took a taxi to the railway station. You please understand. ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எல்லா கேஸ்லயும் த யூஸ் பண்றாப்புல வரும். டு த சினிமா, டு த ரயில்வே ஸ்டேஷன், டு த பேங்க். அண்டர்ஸ்டாண்ட்? He took a taxi to the railway station. அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டாக்ஸியை எடுத்தார். He took a taxi to the railway station. Next, I would like to speak to the manager. I would like to speak to the manager. நான் மேனேஜரை பேச விரும்புறேன். தட் மீன்ஸ் வாட்? அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜரை பேச விரும்புறாராம். அப்ப இந்த கேஸ் the manager of this office. I would like to speak to the manager. இந்த கேஸ்ல the யூஸ் பண்றோம். Next, I must go to the bank to get some money. I must go to the bank to get some money. And then I'm going to the post office to get some stamps. I must go to the bank to get some money. கொஞ்சம் பணம் பெற நான் பேங்க்கு போக வேண்டும். I must go to the bank to get some money. And then அதுக்கு பிறகு நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறேன். I'm going to the post office to get some stamps. In both the cases we have to use only the definite article the. Okay, next. Mr. Money is not very well. Mr. Money is not very well.
மிஸ்டர் மணி இவர் ரொம்ப நல்லா இல்ல, அவர் டாக்டர்கிட்ட போயிருக்காரு. he has gone to the doctor. that means what? his usual doctor. ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போகல. he has gone to the doctor means what? அவருடைய யூஷுவல் டாக்டர், அந்த டாக்டர் அவர் அடிக்கடி போறது. ஸோ இந்த கேஸ்ல டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்றோம். ஸோ மிஸ்டர் மணி இஸ் நாட் வெரி வெல், he has gone to the doctor means what? his usual டாக்டர்னு பேர், ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போகல. நெக்ஸ்ட், I hate going to the dentist. I hate going to the dentist. இந்த கேஸ்ல ஏற்கனவே டென்டிஸ்ட் அவங்களுக்கு தெரியும். I hate going to the dentist. எனக்கு அந்த டென்டிஸ்ட பற்றி தெரியும். ஸோ டென்டிஸ்ட் போறத நான் வெறுக்கிறேன். I hate going to the dentist. that means what? அவர் நல்லா பார்க்கறது இல்லை. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல we have to use the definite article the. Okay, then is there a bank near here? Is there a bank near here? இங்க பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கா? Is there a bank near here? My sister is a dentist. My sister is a dentist. என்னுடைய சிஸ்டர் ஒரு டென்டிஸ்டா இருக்கா? My sister is a dentist. Next, Mr. Vinod works in the city center. Mr. Vinod works in the city center. இந்த கேஸ்ல இந்திய சிட்டி சென்டர் சொல்லக்கூடாது, இந்த சிட்டி சென்டர் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்றது. மிஸ்டர் வினோத் ஒர்க்ஸ் இன் த சிட்டி சென்டர். நெக்ஸ்ட், மை பிரதர்-இன்-லா இஸ் இன் த ஆர்மி. மை பிரதர்-இன்-லா இஸ் இன் த ஆர்மி பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்றது. ஓகே, ஆர்மியில இருக்கிறார். மை பிரதர்-இன்-லா இஸ் இன் த ஆர்மி. நெக்ஸ்ட், ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த சினிமா? ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த சினிமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சினிமா, பேங்க், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் த யூஸ் பண்ணி ஆகணும். ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த சினிமா? ஐ கோ டு த சினிமா ஒன்ஸ் எ மந்த். அப்ப இந்த கேஸ்ல ஒன்ஸ் ஏ வீக், ட்வைஸ் ஏ வீக், ஒன்ஸ் ஏ மந்த், ஒன்ஸ் ஏ இயர், இந்த எல்லா கேஸுக்குமே ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்கல்ல மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ், thrice a day, twice a day, once a day, like that, எல்லா கேஸுக்குமே we have to use the indefinite article a. Okay, I go to the cinema once a month. Next, how much are those potatoes? How much are those potatoes? அந்த potatoes எவ்வளவு? ₹20 a kilo. ₹20 a kilo. ஒரு கிலோ 20 rupees. ஓகே, அப்ப அந்த கேஸ்ல a kilo. ஓகே, next, she works 8 hours a day. She works 8 hours a day. நீங்க அங்கங்க ஏ அண்ட் தி வரும்போது யூ ஹாவ் டு அண்டர்லைன். த வந்தாலும் சரி, தி வந்தாலும் சரி, சேம் ஸ்பெல்லிங் தான். அதை விட ஏ அண்ட் எல்லா கேஸுக்கும் யூ ஹாவ் டு அண்டர்லைன். நான் சொன்னோம்னா சென்டென்ஸ் உங்க மைண்ட்ல பதியாது. அண்டர்ஸ்டாண்ட்? She works 8 hours a day and 6 days a week. She works 8 hours a day and 6 days a week. அவ ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்றா அண்ட் 6 days a week. ஒரு வாரத்துக்கு 6 days. ஓகே, சரி, இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க கேட்க கேட்க நல்லா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வரும். She works 8 hours a day and 6 days a week. Next, this morning I bought a newspaper and a magazine. This morning I bought a newspaper and a magazine. நீ ஒண்ணு. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஒரு நியூஸ் பேப்பரும் ஒரு மேகசினும் நான் வாங்கினேன். This morning I bought a newspaper and a magazine. மறுபடியும் அவைகளை பற்றி சொல்றேன். The newspaper, அப்ப ஏ வந்துட்டா the, and வந்துட்டா the. This you have to keep in mind. Understand? The newspaper is in my bag. The newspaper is in my bag, but I don't know where I put the magazine. I don't know where I put the magazine. That means what? The newspaper is in my bag. அந்த நியூஸ் பேப்பர் என்னுடைய பேக்ல இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வேர் ஐ புட் த மேகசின். எனக்கு தெரியல எங்கே அந்த மேகசினை வச்சேன்னு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ரெண்டு கேஸ்லயுமே ஆர்டிக்கல், அதாவது இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அதுக்கு கரஸ்பாண்டிங்க நம்ம சொல்லும் போது தான் உச்சரிக்கணும், ஆன் வரல, தீன் உச்சரிக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? This morning I bought a newspaper and a magazine. The newspaper is in my bag, but I don't know where I put the magazine. Next, I saw an accident this morning. I saw an accident this morning. இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். A car dashed against a lamp post. A car dashed
against a lamp post. ஒரு கார் ஒரு lamp post மீது மோதியது. A car dashed against a lamp post. இப்ப அவங்கள பற்றி பேச போறேன். The driver of the car, ஏற்கனவே கார் பற்றி பேசிட்டோம். அதனால the driver of the car was not hurt, but the car was badly damaged. The driver of the car was not hurt, but the car was badly damaged. அந்த காரினுடைய டிரைவர் காயப்படல, பட் அந்த காரு மோசமா டேமேஜ் ஆனது. The driver of the car was not hurt, but the car was badly damaged. Shall I repeat them? You just understand. You see, each and every sentence corresponding இருக்கு. Okay, you have to understand. I saw an accident this morning. A car dashed against a lamp post. Post கம்பம், current postல அது. The driver of the car was not hurt, but the car was badly damaged. Next. There have been 2 cars parked outside. There have been 2 cars parked outside. That means what? Outside 2 cars park பண்ணப்பட்டிருக்கிறது. Present perfect passive usage. There have been 2 cars parked outside. A gray one and a blue one. A gray one and a blue one. The blue one belongs to my uncle. The blue one, அப்ப ஏற்கனவே a blue one ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த கேஸ்ல எப்படி உச்சரிக்கணும்? THE வரும்போது the blue one belongs to my uncle, but I don't know who the owner of the gray one is. The blue one belongs to my uncle. So article, definite article, the use பண்றோம். The blue one belongs to my uncle, but I don't know who the owner of the gray one is. எனக்கு தெரியாது அந்த கிரே ஒன்னுடைய ஓனர் யாருன்னு, but I don't know who the owner of the gray one is. Should I repeat them totally? Okay. There have been 2 cars parked outside, a gray one and a blue one. The blue one belongs to my uncle, but I don't know who the owner of the gray one is. Is it clear? You understand? See, நிறைய சென்டென்ஸ் பார்க்க போறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் டிஃபரன்சஸ் wherever they come. Understand? Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, and surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadrividu. Thank you. சந்தோஷ், இதுல வரக்கிற இன்ட்ரடக்ஷன் தூக்கி பார்ட் 2ல போட்டுருங்க. இங்கேயும் போடுங்க, பார்ட் 2லையும் போடுங்க. ஏற்கனவே பார்ட் 2 எடுத்து போட சொல்லியிருக்கேன். ஆனா அது நல்லா இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? டவுட் வரும்போது கேளுங்க, நான் சொல்றேன்.